ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே ஸ்ரீ அன்னையே சரணம். In the name of the mother, for the sake of the mother, by the power of the mother, with the strength of the mother, to all adverse harmful being or foes, I order to quit this place at once and forever. Sri Annaye Saranam. Mother, be with me. Mother, be with me now and always. Envelop me with your presence. Rise and purify me with your touch. Inhabit me with your living image. Transform all dullness and darkness into bright and perfect faith. Transform all restlessness and agitation into inviolable calm and peace. Transform all attachment into a deep and stainless purity. Mother, liberate and change me, perfect your child. Sri Aurobindo, prayer for a disciple. ஸ்ரீ அன்னையே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடனேயே இருங்கள். உங்களுடைய சாநித்தியத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்பரிசத்தால் என்னை உயர்த்தி தூய்மைப்படுத்துங்கள். உயிரோட்டமுள்ள திருவுருவோடு என்னுள் குடியிருங்கள். எல்லா சோர்வையும் இருளையும் ஓர் பிரகாசமான முழுமையான நம்பிக்கையாக உருமாற்றுங்கள். எல்லா அமைதியின்மையையும் போராட்டத்தையும் மீற முடியாததோர் அமைதியாக உருமாற்றுங்கள். எல்லா பற்றுக்களையும் ஆழமான அப்பழுக்கற்ற தூய்மையாக உருமாற்றுங்கள். என் அன்னையே, என்னை விடுவித்து மாற்றுங்கள். உங்களது குழந்தையை முழுமையாக்குங்கள். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு சாதகருக்கு அளித்த பிரார்த்தனை. அன்னையாரின் பிரார்த்தனை. ஓ லார்ட், I pray to thee, guide my footsteps, enlighten my mind, that at every moment and in all things I may do exactly what thou wantest me to do. ஸ்ரீ அன்னையே சரணம். அன்னையார் நமக்கு அளித்த மந்திரம். Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. இந்த அருமையான புதன்கிழமை சத்சங்கத்தில் ஆர்வத்தோடு இணைந்துள்ள இனிய அன்னையாரின் பகவானின் அன்பு செல்வங்கள் அனைவரைக்கும், ஆன்மீக பெரியோர்களுக்கும் என் பணிவான அன்பான வணக்கமும் நன்றியும். அத்துடன் நம்மை இந்த அருமையான வாய்ப்பை அளித்து இணைய வழி கூட்டத்தில் ஒன்றிணைத்துள்ள இனிய அன்னையாரின் பகவானின் பெரும் கருணைக்கும் பேரருளுக்கும் நம் பணிவான அன்புமிக்க ஆழமிக்க நன்றியும் வந்தனமும். அத்துடன் இந்த அருமையான தொடரை மிக அருமையாக எடுத்துச் சென்று தற்போது இனிய அன்னையாரின் உரையாடல் வால்யூம் 3 பகுதியில் இருந்து நமக்கு இனிய செய்திகளை ஆழமாக அழுத்தமாக ஆனாலும் எளிமையாக விரிவாக ஆனாலும் சுருக்கமாக அபூர்வமான ஒரு தொடரை நமக்கு அளித்து வரும் நம் பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய நமது இனிய MKR சார் அவர்களுக்கும் நமது பணிவான வணக்கமும் நன்றியும். அனைவருக்கும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது அன்பான வணக்கமும் நன்றியும். சார், தங்கள் நேரம். தேங்க்யூமா. ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவித்துகு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத்.
Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the truth which shall illumine us, on the light of the Supreme which shall illumine us with His truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life. Your light, your love, your power in all things, may see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All motion lived within a wandering drop, a time-made body, housed the illimitable. A mighty transformation came on you, a halo the indwelling deity, the immortal Zasta that a later face and tended his radiance in her body's house. Overflowing made the air luminosity. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam, Nathayamana Madhyamam, Asmad Acharya Paryantam, Vande Guru Parampara. இந்த புதன்கிழமை சத்சங்கத்தில் நாம் அன்னை மே 12, 1929 கூறிய பிராணமய என்டிட்டிஸ் பற்றி சில விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். வைட்டல் என்டிட்டிஸ் என்றால் நமக்கு 3 நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வரும். அது இயற்கை. ஒன்று, அன்னை தியோனுடைய ஊரிலிருந்து பிரான்சுக்கு கப்பலில் திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுதோ திடீரென்று இந்த கப்பலுக்கு நேர் உயரத்தில் ஒரு புயல் தோன்றியது. அதை அடக்கி விட்டு வா என்றார் தியோன். அன்னை தன்னுடைய சரீரத்தை விட்டு அங்கே சென்ற பொழுது சின்ன சின்ன என்டிட்டிஸ் இந்த புயலை உண்டாக்கி கொண்டு அதற்கு ஏற்றபடி தாளமும் நாட்டியமாக ஆனந்தம் ஆடிக்கொண்டிருந்தன. அவைகளை மிரட்டி ஒரு இடத்துக்கு அனுப்பிவிட்டு புயலை அடக்கிவிட்டு அன்னை வந்தார். 2வது நிகழ்வு, அன்னை பாண்டிச்சேரிக்கு கிளம்பும் போது அதே தினம் சாயங்கால வேளையில் இந்த கப்பல் கிளம்ப முடியாமல் ஒரு புயல் எடுத்தது. அது இறைவனை அன்னைக்கு கை கொடுத்து அதை அடக்குவதற்கு வழி செய்தார். 3வது நமக்கு ரொம்ப பிரசித்தமான ஒரு நிகழ்ச்சி, ஆசிரமத்தில் கல் விழ ஆரம்பித்தது. ஒரு சமையலறை பக்கமாக மேலிருந்து எப்படி அந்த கல் ஒரு செங்கல் மேல் துவாரம் வழியா பொத்துன்னு கீழே விழுந்துன்னு கண்டுபிடிக்க முடியாமல் கல் விழ ஆரம்பித்தது. அதை அன்னை கவனித்த போது சில என்டிட்டிஸ் அங்கே அந்த விஷம் செய்வதை அவர்கள் ஏவி விட்டப்படப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை, உங்களால் முடிந்தால் எனக்கு புஷ்பங்கள் கொண்டு வாருங்கள், இல்லாவிட்டால் கல் போடுவதை தொடர்ந்து தேய்த்தால் உங்கள் கதி அதோ கதிதான் என்றார். அது ஓட்டம் பிடித்து மறைந்தன. ஆனால் அன்னை இங்கே கூறுவது எல்லாமே இவ்வாறு சில்விஷம் செய்யும் என்டிட்டிஸ் அல்ல. இந்த கேள்வி ஐரோப்பிய மாது கேட்கும் கேள்வி. அதனால் அவர் அந்த ஒரு வேம்பயர் பத்தி கேட்கிறார். வேம்பயர் என்பது ஒவ்வொரு ரூபத்தில் ஒரு அறைக்குள் புகுந்து யாரை டார்கெட் பண்ணியிருக்கிறோ அவன் அருகில் நின்று கொண்டு அவனை மனிதனாக மாறி கூறிய ஒரு கோரை பற்களால் அவனது கரோட்டிட் ஆர்டரி கழுத்து பக்கம் ஆர்டரை கடிக்கும், இந்த ரத்தத்தை உறிஞ்சும். ஆக ரத்தத்தை உறிஞ்சும் பேய் என்கிறார். Are there some beings who are like vampires என்று கேட்கிறார். அதெல்லாம் கதையில் வந்ததை இனி தற்காலத்தில் அப்படிப்பட்ட வேம்பயர் இருப்பதாக, அதுவும் சினிமா எல்லாம் போய்விட்டதை நமக்கு தெரிய வரவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட விஷமிகள் இருக்கிறார். அவர்களின் நல்ல கூட்டமும் உண்டு, கடுதல் செய்யும் கூட்டமும் உண்டு.
அவைகளில் சாதாரணமாக மனித உருவம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களே மனித இனத்தில் வேலை செய்ய வேண்டியது மனித இனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. திடீரென்று வன்மை, வலிமை, பொறாமை, பேராசை, கபடம் இப்படியெல்லாம் பொல்லாத்தனம் செய்வார்கள். அதே சமயம் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக ஆற்றலுடன் பூர்ணமாக பழுதில்லாமல் பிசகில்லாமல் செய்யும் திறமையும் அவர்களை தான் அளிக்கிறார். ஸோ இப்படி நன்மை புரியும் தீமை புரியும் சக்திகளாக அந்த பீயிங்ஸ் இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார், இவர்கள் ஒரு சாரார் மனித உடல் எடுத்துக்கொள்ளாதவர்கள், மனித உடலை எடுத்துக்கொள்ள விரும்பாதவர்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மனித இனத்தில் ஒருவராக பிறக்கவில்லை, ஜென்மம் எடுக்கவில்லை. ஏனென்றால் அது அப்படி எடுத்தால் அவர்களுக்கு ஒருவாறு அடிமைத்தனம் ஏற்பட்டு விடும் என்று அச்சம். அது பௌதீக ஒரு இயற்கையோட தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் எந்த மண்டலத்தில் இந்த மனித இனம் செயல்படுகிறார்களோ அந்த மண்டலத்தில் செயல்பட்டு அவர்களை இடையூறு விளைவிப்பார்கள். அப்போது உலக மண்டலத்தை வேலை செய்யும் போது மனிதராக ஏழ்மை கூடும். ஆனால் மனிதனுடைய இயல்பு அவர்களிடம் இருக்காது. அவர்கள் என்ன செய்வார்கள், மனிதனிடம் காணப்படும் வாழ்வியல் சக்திகளை உறிஞ்சிவிட்டு அதை உணவாக உட்கொண்டு அந்த ஒரு ப்ரொசீஜரில் நம்மை சோர்வடைந்தவர்களாகவும் மனச்சோர்வு அடைந்தவர்களாகவும் எந்த வேலையையும் ஒரு அக்கறை காண்பிக்காதவர்களாகவும் உடல் நோயால் வாய்க்கு பாதிக்கப்பட்டவர்களாகவும் ஆக்கிவிடும் தன்மை அவர்களும் உண்டு. ஸோ இப்படியாக what they do, where from they have come, what is their nature என்பதை பார்ப்போம். அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்குவது அப்படின்னு கடினம் அல்ல. ஒன்று, நாம் நமது சங்கல்பம் மட்டும் திடமாக தெளிவாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வியக்திகளுடன் நமக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடம் ஒரு மரபியல் சக்தி இருந்து அதை உபயோகப்படுத்தினோம், அது வேறு கதை. இங்கு அப்படிப்பட்ட விதத்தை சொல்லவில்லை அன்னை. அவர்களை நாம் தெளிவாக இருந்தால் நமது பாதை thee alone என்று இருந்தால் நாம் அவைகளுடைய தீய விளைவுகள் தப்பித்துக் கொள்ள முடியும். சில சமயம் அவர்கள் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு என்ன இந்த உணர்வு நிலை இவுடன் என்ன செய்கிறோம் என்பதை அவர்கள் அறியார்கள், தெரியாது. நாம் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, வேறு இனம் என்று தெரிவே தவிர அதை தவிர வேறும் தெரியாது. ஆனால் பலம் பொருந்தியவை. நாம் எதற்காக இவ்வாறு செயல்படுகிறோம் என்ற ஒரு அறிவு மட்டும் வளர்த்து கொண்டு விட்டால் அவர்கள் பயங்கரமான ஒரு தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும்.
அப்படி தீய விளைவுகளை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு ஒரு நம்மை மறந்து வைக்கும் ஒரு ஹிப்னாட்டிக் பவர் உண்டு. நான் நினைத்ததை மறந்து வைப்பது, செய்ய நினைத்ததை செய்யாமல் இருப்பது என்ற பவர் உண்டு. அவரிடம் வந்து சேர்ந்துவிடும். அவர்களுக்கு ஆன்மீகத்தை குறித்து விருப்பமே கிடையாது. அவர்களுக்கு அது ஒரு வேண்டாத விவரம். ஆனால் சில பிரகிருதிகள், వ్యక్తిகள் ஆன்மீக குணம் படைத்தவை போல் பாசாங்கு செய்யக்கூடும். பாசாங்கு செய்து அது என்ன அவர்களுக்கு என்ன திருப்தி அளிக்கிறது என்றால், அந்த ஆன்மீகம் என்பதும் எல்லாம் கடந்த நிலையில் எல்லாவற்றையும் மேற்பார்வையை பார்த்து கொண்டு பாதுகாத்து வரும் இறைவனும் பரஸ்பர நெருக்கம் கொண்டவை. ஆகையால் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டால் நமக்கு கொஞ்சம் அந்த தெய்வத்திற்கும் தொந்தரவு கொடுக்கலாம் என்கிற ஒரு கோணல் புத்தியும் உண்டு. ஸோ வைட்டல் பீயிங்ஸ் என்றால் கோணல் புத்தி உள்ளவர்கள் என்று ஒரு மாதிரி நமக்கு கூறிக்கொள்ளலாம். சரணாகத்தை, இறைவர்கள் சரணாகத்தை என்னும் பாஷை அவர்களுக்கு தெரியாது. அன்னை 13 வயது சிறுமியாக இருந்தபோது பாரிஸ் நகருக்கு மேல் சென்று அவருடைய அங்கி மிகவும் நீண்டு வளர்ந்து தொங்கி பாரிஸ் நகரத்தின் தரையெல்லாம் தொட்டது. பாரிஸ் நகரையே சுற்றி வளையமாக இருந்தது. அவர்களை ஜனங்கள் தீண்டினார்கள், குணமடைந்தார்கள், கவலைகள் தொலைந்தன, நோய்கள் தொலைந்தன. அப்படிப்பட்ட நன்மையை இவர்கள் புரியக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அல்ல. அரவிந்த் அந்த தன்னுடைய மதர் நூலில் பணம் மீது அசுரர்களிடம் சிக்கி இருக்கிறது, பணத்தை பற்றிய சக்தி அசுரர்களிடம் சிக்கி இருக்கிறது, அதை ஒரு பெரிய பாம்பு பாதுகாத்து நுழைவாயிலை பாதுகாத்து வருகிறது என்று கூறுவார். அந்த பாம்பை மீறி அந்த உள்ளே செல்வது கடினம். எவர்கள் இந்த ஆண் பெண் கவர்ச்சியில் அறியாதவர்களாக அதிலிருந்து முற்றிலும் தீண்டப்படாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இங்க கடந்து செல்ல முடியும். அவர்கள் ஜனங்களை வசப்படுத்தி அவர்களுக்கு ஏராளமான பணத்தை கிடைக்கக்கூடும். அந்த பணத்தை அளித்து அவர்களை பெருமை நிறைந்தவர்களாக மாற்றக்கூடும். என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, எல்லாருக்கும் எவ்வளவு தாராளமாக வழங்குகிறேன் என்று பெருமை அடித்துக்கொள்ள வாய்ப்பு அளிக்கக்கூடும். அந்த பெருமை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு தொடர்வதற்கு மேலும் உழைத்து பணம் சம்பாதிப்பதற்கு அந்த சக்திகள் உதவி செய்யும். இப்படி ஒரு மிகவும் கோணலமானலான ஒரு செய்யுடையவர்கள். இந்த ஒரு அவர்கள் இருக்கும் மண்டலத்துக்கே போய் எங்கே இருக்கிறார்களா, மண்டலம் எங்கே இருக்கிறது சொல்கிறார். நம்முடைய சடம் அது மண்டலம், அதற்கு சற்று உயரே இருக்கும் பௌதீக மண்டலத்துக்கு சற்று உயரே, நமது பௌதீக மண்டலத்துக்கு சற்று உயர இருக்கிறது. அதற்குள் நுழைந்து அவர்களை கட்டிப்பிடித்து அவர்களுக்கு மிரட்டி உருட்டி சரிப்படுத்தலாம் என்பது அது சாத்தியமன்று என்று அன்னை கூறுகிறார். இட்ஸ் நாட் பாசிபிள். நாம் நமது உடலை விட்டு வெளியே வந்தோமானால்
இந்த 13 வயது சிறுமிக்கு கிடைத்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது. அன்னை தெய்வமாக இருந்தால் அவருக்கு பாதுகாப்பு கிடைச்சது சிறுமியா இருந்த போது. நாம் நமது உடலை விட்டு வந்தால் நமக்கு அந்த பாதுகாப்பு பட்டுன்னு போய்விடும். இந்த உடல் பிராணமயம், மனோமயம், சரீரமயமா இருக்கும் உடல், அந்த அகஜீவ நிலை நமக்கு ஒரு பெரிய புயலிலிருந்து எப்படி ஒரு தீவு பாதுகாப்பா இருக்குமோ அதுபோல் பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பை அளிக்கிறது. நாம் உடலில் இருக்கும் பக்கம் வரை நம்மால் புத்தி கூர்மையுடன் அறிவுபூர்வமாக செயல்பட முடியும். அதைத்தான் அன்னை கூறுகிறார், உடல் உன்னை எப்படி பாதுகாக்கிறது? உடல் சட உடல், அது எப்படி இருக்கிறது? பருமனாக இருக்கிறது, சடத்தன்மை கொண்டதா இருக்கிறது என்று நாம் குறைப்பட்டுக்கிறோம், குறை கூறுகிறோம். ஆனால் அன்னை சொல்வது என்னவென்றால், இந்த தன்மையினால் தான் அது நமக்கு பாதுகாப்பாக உள்ளது. அது அதிக உணர்ச்சி இல்லாததாக, மந்தமாக, தடிமனாக, இறுகி கடினமானதாக இருக்கிறது. உறுதியான கெட்டியான சுவர்களை கொண்ட கோட்டையை போல் இருக்கிறது. எப்படி ஃபோர்ட்ரஸ் தாக்கும் எதிரிக்கு பாதுகாப்பா இருக்குமோ கோட்டை, கோட்டை கதவுகள், கோட்டை சுற்றி அகழிகள் முதலை இதெல்லாம் பாதுகாக்கிறது. பிராண உலகம் திரவத்தை போல் நெகிழ்வுத்தன்மை கொண்டது. பிராண உலகில் ஒன்றோடொன்று அலைகள் மோதிய வண்ணம் இருக்கும், கலக்கும், பிரியும், மீண்டும் ஒன்று சேரும். இந்த பிராண உலகத்தில் தன்மைக்கு அந்த ஊடுருவி கலைந்து தொந்தரவு செய்யும் அலைகள் நமக்கு ஊறு விளைவிக்காமல், துக்கம் விளைவிக்காமல், துன்பம் விளைவிக்காமல் இருப்பதற்கு நாம் அகத்தில் ஆழத்திலிருந்து ஒளியை, தெய்வீக ஒளியை, அந்த சாநித்தியத்தை கொண்டு வந்தால் நாம் பாதுகாப்பாடு இருப்போம். நாம் கொண்டு வர முடியாவிட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. அந்த பிராண உலகம் நம்மை ஊடுருவி தாக்கி நம்மை பாதிக்கிறது. அப்படி பாதிக்கும் பொழுது ஒரு விசேஷ தேர்ச்சி இல்லாத போனாலும் தனது உணர்ச்சியற்ற தன்மை காரணமாக, மந்தம் காரணமாக, தடிமன் காரணமாக, கடினம் காரணமாக நமது உடல் நமக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. பிராண சக்திகளின் வெள்ளத்தை தடுக்கும் அணை அது என்று அன்னை உடலை போற்றுகிறார். இந்த பிராணமய உலகத்தில் அந்த ஒரு அங்கே வடிவம் கொண்டவைகளுக்கு தனித்தன்மை எதுவும் கிடையாது. தனித்தன்மை கிடையாது என்றால் அந்த மாறாத்தன்மை கிடையாது. தனித்தன்மை என்றால் நிகழ்வில்லாத எரிக தன்மையாக இருக்க வேண்டும் என்பதல்ல. அது ஒரு கல் மிகவும் இறுகியதானதால் அதில் அதிக தனித்தன்மை மிகுந்த குறைவலுக்குத்தான் இருக்கிறது. 10-20 கற்கள் சேர்த்தால் எப்படி இருக்கும்? சிறு சிறு தனித்தன்மை சேர்ந்து அது மிகவும் பலனுள்ளதா இருக்கும். ஆனால் பிராண உலக ஜீவன்களை ஒரே பார்வையில் இருந்து இன்னொன்றிலிருந்து அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறோம் என்றால் அன்னை. அவை தாங்கி வரும் சூழல், அவை அசைகின்ற பேசுகின்ற செயல்பாடு, அதன் மூலம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று கூறுகிறார் அன்னை. பிரணாமி என்பது கொலையாளி அல்ல, விஷமி.
பொல்லாது. 3 எறும்பு கடிப்பதோ கடித்து விட்டு ஓடிவிடும். தேனீ கொட்டுவதோ கொட்டி விட்டு ஓடிவிடும். அந்த கொட்டுவதில், எறும்பு கடிப்பதில் அதுக்கு ஒரு ஆனந்தம். அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு பிராணமய உலகம். அந்த பிராணமய ஜீவன்கள். அதே சமயம் இந்த பிராணமயம் நமக்கு இன்றியமையாத துணை என்று தன்னுடைய நூல் தொகுதி 14 அன்னை கூறுகிறார். அந்த நூல் தொகுதி பக்கங்களை படித்தோமானால் 353 பக்கத்திலிருந்து நூல் தொகுதி 14 பேஜ் 353 அது பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பார்த்தால் அதற்கு ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் தேவை. அங்கே நமது சக்தியின் மையம், வேலை செய்யும் வேகத்தின் மையம், உற்சாகத்தின் மையம், திறமையுடன் செயலை முடிக்கும் தன்மை, இவையெல்லாம் உண்டு. ஆனால் அவைகளை பயன்படுத்துவது எப்படி என்று அவளை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியர் தேவை. ஒரு ஆசிரியருக்கு தான் தேவை. வயிற்றிலுக்கு என்றுமே ஒரு ஆசிரியர் பெறான் தேவை. வயிற்றிலுக்கு எப்பவுமே ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டும், நூத்தனமா ஏதாவது செய்ய வேண்டும், ஒரு பெயரவா உண்டு. மாறுதலை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அது இறைவனுடைய டொசைல் சர்வெண்டாக மாற்ற வேண்டும். அது ஒப்புக்கொள்ளும். எப்படி நுகத்தடில் கட்டுவதற்கு வந்தவனிடம் மாடு கழுத்தை காட்டுகிறதோ அதுபோல் இந்த வயிற்றில் அது ஒப்புக்கொள், கட்டுப்பாட்டை ஒப்புக்கொள். உற்சாகத்துடன் ஒப்புக்கொண்டு உழைக்கும், தன்னை அழிக்கும். அவ்வாறு வயிற்றில் மாறினால் அது நமக்கு அளிக்கக்கூடிய பயன், பலன் அதிகம், ரொம்ப அதிகம் என்கிறார். சாவித்திரியில் ஒரு வரி 248 பக்கத்தில் பிரில்லியன்ட் இன்ஸ்டெபிலிட்டி வாஸ் இட்ஸ் ஒர்க் என்பார் பகவான். பிரில்லியன்ட் இன்ஸ்டெபிலிட்டி, பிரில்லியண்டா இருக்கும் ஆனால் ஸ்டேபிளா இருக்காது. ஒரு கட்டின சுவற்றை மத்தியானம் சுவரு கட்டுகிறோம், சாயங்காலம் மழையோ மின்னலோ அதை கழித்து விட்டால் எப்படி இருக்கும்? அது போல இன்ஸ்டேபிள். வைட்டல் கான்சக்ரேஷன் அது தன் ஒப்படைப்பை பிறருடைய கவனத்தை சுண்டி இழுக்காமல் அடக்கமாக செய்யும் என்கிறார் அன்னை. அப்படிப்பட்ட பிராணமயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையும் உண்டு. அதனுடைய உட்பகுதிகளை டிரான்ஸ்பரண்ட் கண்ணுக்கு தெரியும்படி இருக்கும். இறைவனுடைய சங்கல்பத்தை அந்த பிராணமய சக்தி அமைந்து விட்டால் அதுவே நம்மை சரணாகதி பாதையில் இட்டு செல்லும், அதை நிறைவேற்ற வைக்கும். இறைவனுடைய சாநித்தியம் அதை உடனே காட்டு பூனையை வளர்க்கும் பூனையாக மாற்றிவிடுகிறது. காட்டு பூனையை வளர்க்கும் பூனையாக மாற்றிவிடுகிறது. ஒரு புலியை ஆடாக மாற்றிவிடுகிறது. ஆனால் எளிமையா இருப்பது என்பது பிராணமயத்துக்கு மிக மிக கடினம். It isn't like to go in that path. ஆனால் இவையெல்லாம் சத்தியம் என்கிறார் அன்னை. எவை? நம்பர் 1, வைட்டல்ஸ் ட்ரஸ்ட் இன் தி டிவைன், ஃபுல் ஆஃப் கரேஜ்.
doesn't fear anything. நம்பர் 2, ஜடப்பகுதியில் வயிற்றிலிருந்து ஆனந்தம். அது எப்படி வெளிப்படும் என்றால் சுயநலம் இல்லாமல் வெளிப்படும் அந்த ஆனந்தம். 3வது, பிராணமயத்தில் சாந்தம், செரனிட்டி, பீஸ். அது நமது ஆசைகளை விலக்கிவிடும். வயிற்றில் முத்திரம் அமைதியா இருந்து விட்டால் நமக்கு ஆசைகளே தோன்றாது. தேவைகள் ஏற்படலாம், ஆனால் அந்த தேவைகள் ஆசைகளாக மாறாது. அங்கதானே பம்பு. எப்பொழுது தேவைகள் ஆசைகளாக மாறுகிறதோ அப்போதுதானே நமக்கு வாழ்க்கையில் பம்பு தொடங்குகிறது. அதே போல் நிசப்தம் இந்த வைட்டல் அகநிலையில் சாந்தத்தை உண்டாக்கும். நேர்மை என்ற ஒரு பிராணமயத்தில் நேர்மை என்பது சித்திக்கு வழிகாட்டும். பிராணமயத்தில் ஒளி இருந்துவிட்டாலோ அது நீண்ட பாதை, எவ்வளவு நீண்ட பாதையா இருந்தாலும் நமக்கு ஒளி கிடைத்துக் கொண்டே இருக்கும். நமக்கு தவறான பாதையில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாது போகும், தடுக்கப்படும். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இந்த வைட்டல் அது அனாயாசமாக பறவை வல்லூர் ராஜாளி சர்ரென்று வாழ்ந்து பறப்பது போல் பறக்க முடியும். கடைசியாக இந்த வைட்டல் ஒரு சிறு வெற்றியை சாதித்தால் அது நமது வாழ்க்கையில் பெரும் வெற்றியாக மலரும். நமக்கு அந்த பலனை, பெரும் வெற்றியை ஏற்பட்ட பலனை நமக்கு அளிக்கும் என்று இவ்வாறு கூறுகிறார். ரொம்ப ஒரு நமக்கெல்லாம் ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும் வாக்கியங்கள். நம்ம எப்படி நமக்கு பூர்ண யோகம், சரணாகதி, பேரார்வம் என்றெல்லாம் அடிக்கடி பேசுகிறோமோ அதே அளவுக்கு நாம் இந்த பிராணமய சக்திகளை பற்றியும் பேசுகிறோம். அந்த பிராணமய சக்திகளுக்கு நாம் அஞ்ச வேண்டாம். நமக்கு மட்டும் அவையுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் இருக்கும் ஒரு திட புத்தி சங்கல்பம் இருந்தால் அவர்களை நாம் அந்த சக்திகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாம் பயன்படுத்தப்பட்டு நமக்கு கீழ்ப்படிந்து கழுத்தில் லீஷுடன் நம்மோடு கூட வரும் நாய் போல் நமக்கு அது சேவை புரியும் என்கிறார் அன்னை. ஆகையால் உயிரை உறிஞ்சும் பேய்கள் என்று நாம் அஞ்ச வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட பேய்களை நாம் ஒரு விதமாக கட்டுக்குள் கொணர முடியும். நாம் சரீரத்தை வெறுக்காமல், இந்த சரீரம் நம்மை பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு. Because the body knows what it can do. Only the body knows what it can do. அந்த சத்தியத்தை பற்றி கொண்டு இருப்போமானால் நமக்கு எல்லா உலகங்களிலும் பாதுகாப்பு கிடைக்கும், விருப்பம் போல் உழவ முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோரையும் பயமுறுத்தும் விதம் இந்த பிராணமயம் வைட்டல் சக்தி எப்படி பயமுறுத்துகிறது? கெட்ட கனவுகள் வழியே, பயங்கர கனவுகள் வழியே. நம்மை பற்றி எல்லாரும் குறை கூறுகிறார்கள் என்று நமக்கு கூறிக்கொண்டு நம்முடைய தன்னம்பிக்கை, சுய விசுவாசத்தை இழக்கும் வகையில் ஹூத் அவர்களுக்கு அதுதானே பெரிய தொந்தரவா இருந்தது. ஐ வாண்ட் டு ரியலைஸ் தி டிவைன் என்று கூட்டிக்கொண்டே ஆசிரமத்துக்கு வந்தார். அது எவருக்கும் அவள் மீது மரியாதை இருக்கவில்லை. அனாவசியமாக மன்னனுடைய நேரத்தை கெடுக்கிறார் என்று அவளை பற்றி புகார் குறை கூறினார்களே ஒழிய அவளை பற்றி
மிருதுவாக சிநேகமாக எதுவும் நடந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் அவருடைய மனதில் தோன்றிய நைட்மேர்ஸ் தான். அந்த நைட்மேர்ஸுக்கு காரணம் அதிக முக்கியத்துவம் அது கொடுத்து அதை கண்டு அவர் அஞ்சுவதுதான். அந்த நைட்மேர்ஸ் போது மனிதன் நம்ம உடலில் இருப்பதில் வேறு வேறு ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம நைட்மேர் வந்த போதும் இருக்கிறோமோ, நம்ம உடலோட கைத்தடி மூக்கு நாடியோடு இருக்கிறோமோ, எப்படி இல்லாமோ இருக்கிறோம், பாதிக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட பாதிப்பு இல்லாமல் தப்பிப்பதற்கு இந்த ஒரு நமது உடலை நாம் பேணி பாதுகாக்க வைத்து தெரிந்து கொண்டால் இந்த பிராணமயத்தில் ஏற்கிற சின்ன சின்ன சங்கடத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இவ்வாறாக பல நூத்தன விஷயங்களை அரிய அன்னை கூறுவதை 1929 கூறியதை பாருங்கள். 95 வருடங்கள் ஆகிவிட்டன. அதை நாம் இன்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்னையின் நூல் தொகுதி 3ஆம் நூல் தொகுதியிலிருந்து. இனி உங்களுடைய சிந்தனைகளுக்கான நேரம். தேங்க்யூ வெரி மச் சார். அந்த டைட்டில் அந்த புக்ல பார்க்கும் பொழுதெல்லாம் அது எப்படி அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா அது நீங்க பாயிண்ட் பாயிண்டா